என்னோட தலைவரோட அந்தஸ்து பார்த்து 1000 பேர் நம்மளுக்கு நம்பலாம். ஆனா நான் அன்பா இருந்தா நம்ம கூட 10 பேர் இருந்தாலும் உண்மையானவங்களா இருப்பாங்க. முசுப்பேத்துறவங்கிட்ட ஒண்ணும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்மனம் தான் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அவங்க மாதிரி வாழணும், இவங்க மாதிரி வர ஆரம்பித்து ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்களே. வாழ்க்கை என்பது மதி மாதிரி நம்மை வணங்குவார்கள், வரவில் பார்கள், கல்லெறிவார்கள், கடமை செய்துவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில எல்லா விஷயமும் நமக்கு புடிச்ச மாதிரி நடக்காது. சில விஷயம் நடக்கும், சில விஷயம் நம்ம தான் நடத்தணும். மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பு இல்ல. வெற்றிக்காக எவ்வளோ வேணும்னாலும் உழைக்கலாம். ஆனா நாம வெற்றி அடைய கூடாதுன்னு ஒரு கூட்டம் உழைச்சுக்கிட்டு இருக்கு. உசுப்பேக்கிறவன் கிட்ட முன்னும் கடத்தைக்கு உன்னும் கடத்தைக்கிறவன் கிட்ட வந்து கம்மனு இருந்தா நம்ம வந்துக்கிட்டான். அவன் வாழ்க்கை ஜம்மனு இருக்கும், அவன் தான் வழி வரணும் இருக்கும். அவன் வாழ்க்கை ஜம்மனு இருக்கும், அவங்க மாதிரி வரணும், இவங்க மாதிரி வராருந்து ஆசைப்படாதீங்க. அதுக்குத்தான் அவங்களே இருக்காங்க. வாழ்க்கை என்பது நதி மாதிரி நம்மை வணங்குவார்கள், வரவில் பார்கள், கல்லெறிவார்கள், கடமை செய்துவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில எல்லா விஷயமும் நமக்கு புடிச்ச மாதிரி நடக்காது. சில விஷயம் நடக்கும், சில விஷயம் நம்ம தான் நடத்தணும். நம்மை நடத்தணும். வாழ்க்கை என்பது நதி மாதிரி நமது வாழ்கள் வரவேற்பார்கள், கல்லெறிவார்கள், கடமையை செய்து விட்டு போய்கிட்டு இருக்க வேண்டும். வாழ்க்கை எல்லா விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது. சில விஷயம் நடக்கும், சில விஷயம் நம்ம தான் நடத்தணும். மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பு இல்ல. வெற்றிக்காக எவ்வளவு வேணும்னாலும் உழைக்கலாம். ஆனா நாம வெற்றி அடையக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்கு.